ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் எங்கள் சித்தியோட கல்யாணம். இந்த 3 நாளாக ஒரே கல்யாண வேலை. அதனால நாங்கள் ஸ்கூல்லாம் லீவ் போட்டு போயிட்டோம். இன்றைக்கி எங்கள் சித்திக்கு கல்யாணம். இது ரிசப்ஷன் மண்டபத்தில் வச்சுருந்தாங்க, ஹோட்டலில். இப்போ நம்ம கோயிலில் இருக்கோம். காலையில் வெள்ளனாவே கல்யாணம் அப்படின்னு சொல்லியாச்சு. இதுதான் எங்கள் சித்தி. இவர் தான் எங்கள் சித்தப்பா. இவர் அவங்க தாய் மாமா. இப்போ எங்கள் சித்திக்கு மாலை போடுறது தான் எங்கள் அப்பா. எங்கள் அப்பா தான் தாய் மாமா. ஒரு நாள் அவர் தான் மாலை போட்டார். காலைல வெள்ளனாவே கல்யாணம் வச்சாச்சு. அதனால் நாங்கள் தேனி டிஸ்ட்ரிக். ஆனால் வத்தலக்குண்டு பக்கத்தில், திண்டுக்கல் பக்கத்தில் கல்யாணம். அதனால் நாங்கள் மொதல் நாளே வந்துட்டோம். இது அவரோட அப்பா. எல்லோரும் சாமி கும்பிட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆயாச்சு. பூசாரி பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கெல்லாம் திருநீர் வச்சு விட்டார். அப்புறம் தாலி எடுத்துகிட்டு எல்லாருக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கினார். நாங்கள் ரொம்ப பேர் இல்லை, அளவாக தான் இருந்தோம். ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து வரணும்னு சொல்லி எல்லோரும் கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க. நாங்கள் மொதல் நாளே வந்துட்டோம். ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு தேவையான அந்த அர்ச்சனையெல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ தாய்மாமா மாலை போடுறாரு. இவரும் இன்னொரு தாய்மாமா. உப்பில் காலை வைக்க சொன்னாங்க. அதனால் சித்தியும் சித்தப்பாவும் காலை வச்சாங்க. இப்போ தாலி கட்ட போகிறாங்க. பாருங்க. தாலி கட்டிட்டாங்க. இவ்வளோ க்ளோஸ்அப்பில் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்கல்ல? பார்த்துப்பீங்க. நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். கல்யாணம் முடிஞ்சு